வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இப்போ சமீபத்தில் ஸ்மாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் நெட்வொர்க்கோடைய கான்ட்ராக்டை முடிச்சுட்டாங்க. இப்போ அவங்க யூஎஸ்ஏ நெட்வொர்க்கு போயிட்டாங்க. யூஎஸ்ஏ நெட்வொர்க் போனதுனால வியூவர்ஷிப்லாம் டவுன் ஆகிட்டு அப்படிங்கிறத ரெஸ்லிங் கிங் 3.0 சேனலில் நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். நீங்கள் பார்க்கலன்னா ரெஸ்லிங் கிங் 3.0 சேனலில் பார்த்துக்கோங்க. எட்டு ஸ்க்ரீனில் ரெஸ்லிங் கிங் 3.0 சேனலோட லிங்க் கொடுக்குறேன். அதில் அதை பற்றின செய்தி இருக்கும். அதில் என்னென்ன சொன்னங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஃபாக்ஸ் நெட்வொர்க் வந்து எந்த விதமான ரெஸ்லிங் டெலிகாஸ்ட்டும் பண்ணாமல் இருக்கிறாங்கல்ல. ஏஇடபிள்யூ பார்த்தீங்கன்னா தன்னோட எபிசோட, அதாவது அவங்களுக்கு ரேம்பேஜ் எபிசோட் இருக்குல்ல, அதை வந்து இப்போது ஃபாக்ஸ் நெட்வொர்க்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம். நீங்கள் வந்து எங்களுடைய நெட்வொர்க்கை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறீங்களான்னு. இது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ்னு இருக்குதான். யோசிச்சு பாருங்கள், ஃபாக்ஸ் இன் ஏஇடபிள்யூ, அப்போ வியூவர்ஷிப் எப்படி வரும்? எப்போவுமே ஃபாக்ஸை பொறுத்த வரைக்கும் வியூவர்ஷிப் ரொம்ப நல்லா வரும். இப்போ ஸ்மாக்டவுனும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொன்னது தான், ரெஸ்லிங் கிங் 3.0 அதை பற்றி தான் சொல்லியிருந்தேன். ஃபாக்ஸோடைய நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் வந்து 23 லட்சமாக இருந்தது. இப்போ யூஎஸ்ஏக்கு ஸ்மாக்டவுன் மாறினதுக்கப்புறமா 17 லட்சமாக கம்மியாகிட்டு. அதே மாதிரி தான் இப்போ யூஎஸ்ஏ டபிள்யூடபிள்யூ மாதிரியே ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் நெட்வொர்க்குக்கு டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் இதில் தான் பார்த்தீங்கன்னா லட்டில் ஆப் வச்சுருக்கிறாரு. அதாவது ஃபாக்ஸ் நெட்வொர்க் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் ஏடபிள்யூ டெலிகாஸ்ட் பண்ணுறோம், ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நீங்களும் சொல்கிறீங்க, டீல் ஓகே. பட் ஆனால் இந்த ஏடபிள்யூ ரேம்பேஜை வந்து நாங்கள் ஃபாக்ஸ் நெட்வொர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம், ஆனால் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஃபாக்ஸ் நெட்வொர்க்கு எஃப்எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் உண்டு. அந்த நெட்வொர்க்கில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏடபிள்யூ டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃப்யூச்சரில் டபிள்யூடபிள்யூ கூட பார்ட்னர்ஷிப் வந்தால் கூட பிரச்சனை ஏற்படக்கூடாதுல்ல. அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த எஃப்எஸ்1 தான் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த எஃப்எஸ்1 ஸ்மாக்டவுன் டெலிகாஸ்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் தான் வரும். இப்போ ஏடபிள்யூ வந்து அதில் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா பெரிய லெவலில் இம்பாக்ட் இருக்காது. பட் இருந்தாலும் ஃபாக்ஸ் மாதிரியான பெரிய நிறுவனம் ஏடபிள்யூ டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா இது கண்டிப்பாக ஏடபிள்யூக்கு ஒரு பாசிட்டிவான விஷயந்தான், டபிள்யூடபிள்யூக்கு ஆப்படிக்கிற விஷயந்தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபாக்ஸ் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ டெலிகாஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.